ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பொங்கல் செலிப்ரேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் பொங்கல் என்ன மாதிரி செலிப்ரேட் பண்ணோன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கோலத்துலேருந்து ஆரம்பிப்போம். கோலம் போடுறதுக்கு வீட்டு ஃப்ரெண்டில் வந்து மாட்டு சாணத்தால் மொத்தம் தொளிச்சு போட்டிருக்கோம். முன்னாடியெல்லாம் நம்ம அந்த மாதிரி பார்த்தது இப்போல்லாம் எந்த வீட்லையுமே பண்ணுறதில்ல. இந்த மாதிரி கிராமங்களில் இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா கோலம், இதான் நான் பொங்கலுக்காக போட்ட கோலம். அதுக்கப்புறமா என் தம்பி தான் பொங்கல் வைக்க போகிறான். அவனுக்கு தான் தலை பொங்கல், மேரேஜ் ஆகி ஃபஸ்ட்டு பொங்கல். ஸோ அவன் தான் பொங்கல் வைக்க போகிறான். இந்த மாதிரி அடுப்பு வந்து செங்கல் வச்சு அடுப்பு போட்டிருக்குறோம். இது வந்து அவனோட ஒய்ஃபோட வீட்டிலேருந்து அவங்க வந்து அவளுக்கு பொங்கல் படி கொண்டு வந்திருந்தது. அவங்க வந்து பானையெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அந்த பானையில் தான் பொங்கல் வைக்கிறாங்க. அடுப்பு வந்து சீக்கிரமாக தீ வந்து பற்றுறதுக்காக சூடம் வச்சு, நம்ம வந்து சூடம் இருக்குல்ல அது வச்சு நம்ம வந்து பற்ற வச்சோன்னா சீக்கிரமாக தீ பிடிச்சிரும். ஸோ அதுதான் வச்சுருக்கோம். அப்புறம் இது வந்து கரும்பு நாட்டியாச்சு. சூடம் வச்சனால அதிகமாக தீ பற்ற ஆரம்பிச்சாச்சு. கொதும்பும் வச்சுருக்குறோம். ஸோ சீக்கிரமாக தண்ணி கொதிச்சிரும். அப்புறம் குத்து விளக்கு ஏற்றி வச்சுருக்குறோம். இது வந்து நம்ம வந்து பொங்கலுக்கு மேலே வந்து ஒரு படுக்கை வச்சுருக்குறோம். இதில் வந்து இலை போட்டு இலைக்க மேலே வைக்கலாம். நாங்கள் வந்து இலை வெட்ட மறந்துட்டோம். ஸோ அதனால் வந்து தாம்பாளத்தில் இந்த மாதிரி பழம், பாக்கு, வெத்தலை, பூ, எலுமிச்சம்பழம் இந்த மாதிரி வச்சுருக்குறோம். பன்னீர்லாம் வச்சுருக்குறோம். மஞ்சளும் கரும்பு பக்கத்தில் மஞ்சளும் வச்சுருக்குறோம். இப்போ நமக்கு வந்து தண்ணி கொதிச்சாச்சு. தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா பச்சை அரிசி வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கணும். நமக்கு வந்து தண்ணி கொதிச்ச பிறகு அரிசி போட்டனால சீக்கிரமாகவே நமக்கு வந்து பொங்கல் வந்து பொங்கிடுச்சு. பொங்கல் வந்து கிழக்கு பக்கமாக வந்து பொங்குறது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. சூரியன் வந்து உதயமாகிற பக்கம். ஸோ நமக்கு வந்து அதே மாதிரி கிழக்கு பக்கமே பொங்கிடுச்சு. பொங்கல் ரெடி பண்ணியாச்சு. ஸோ இனி வந்து பொங்கல் ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து சும்மா பூஜை மாதிரி வச்சு பொங்கலில் வந்து நம்ம வந்து சாப்பிட வேண்டியதான். நம்ம பொங்கல் சாப்பிட்றதுக்கு முன்னாடி காகத்துக்கு நம்ம வந்து படைக்கணும். காகத்துக்கு படைச்சதுக்கப்புறமா நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் கொடுத்து நம்மளும் வந்து பொங்கல் சாப்பிடலாம். இது வந்து நாங்கள் இந்த சர்க்கரை பொங்கல் வந்து காகத்துக்காக ஒரு இலையில வச்சு எடுத்துருக்கோம். காகம் வர இடத்துல கொண்டு வச்சோன்னா காகம் வந்து சாப்பிட்ரும். நம்ம பொங்கல் வந்து சந்தோஷமாக பொங்கல் வச்சு முடிச்சாச்சு. இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.